சிலையை பாருங்க. இது வந்து காட் ஆஃப் ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இனப்பெருக்கத்திற்கான ஒரு கடவுள். இந்த கடவுள் வந்து பாருங்க, அதாவது இனப்பெருக்கத்திற்கான ஒரு கடவுள். நீங்க பாக்குறது தமிழ்நாடு இல்லைங்க, இந்தியா இல்லைங்க, ஆப்பிரிக்காவில் நைஜீரியாவில் இப்படி ஒரு சாமி இருக்குது. இது பாருங்க, இது ஒரு முக்கியமான கடவுளுங்க. இது வந்து ஈஷு அப்படிங்கிறாரு. ஈஷு ஈஷு the god of vengeance. the god of vengeance. ஈஷு ஈசா எல்லாம் ஒரே மாதிரி சவுண்டா இருக்கு இல்லைங்க. ஈஷு ஈசா. இந்த கோவிலை நீங்க பாருங்க, இது ஏதோ நம்ம ஊர்ல இந்த கல்லெல்லாம் வச்சு கும்பிடுவோம் பார்த்தீங்களா, நம்ம ஊர்ல தோட்டங்கள்லையும் குலதெய்வ வழிபாட்டுலையும் நம்ம கும்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு கோவிலுங்க. அங்கே பாருங்க, பானை வச்சு வழிபாடு பண்ணுறது பாருங்க. அந்த சாமிக்கு இது ஏதோ துணியெல்லாம் போட்டு அப்படியே அங்கே நம்ம குலதெய்வ வழிபாட்டை அப்படியே ஒத்துருக்குதுங்க. பாருங்க, ரெட்டை குழந்தை வேணும்னா அந்த கடவுளை சின்னம்மைக்கான கடவுளாங்க. இது சின்னம்மை வந்தா நம்ம மாரியம்மனை வழிபடுவோம் பார்த்தீங்களா, ஸ்மால் பாக்ஸ் வந்தா வேப்பலை அடிச்சு அந்த மாதிரிங்க. காட் ஆஃப் ஸ்மால் பாக்ஸ். அங்கே பாருங்களேன், கல் வச்சு கும்பிடுவோம் பார்த்தீங்களா. சாக்ரிஃபைசஸ்லாம் பண்ணியிருக்காங்களாம். அதனால இவங்களோட நம்பிக்கை வந்து என்னன்னா, நம்ம இதை வந்து வெளியில இருந்து தான் பார்க்க முடியும். உள்ள நம்ம போனோம்னா அது வந்து நம்மளை உள்ள போறவங்க யாரும் உயிரோட வர முடியாது, அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால ஹாய் ஹலோ வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு இடங்க. இந்த இடம் யுனைடெட் நேஷனுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் லிஸ்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு இடம். இது வந்து ஆப்பிரிக்கர்களின் கடவுள், அதாவது நைஜீரியாவில் இருக்கக்கூடிய ஒஷோக்போ அப்படிங்கிற நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு தலங்க. இந்த வழிபாட்டு தலத்தில் இருக்கக்கூடிய அந்த சாமிகள் அது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நாட்டார் தெய்வங்களுடைய வழிபாட்டு முறையோட ஒத்து போகிறது தாங்க மிக மிக அதிசயம். நிச்சயமாக தமிழர்களின் வாழ்வியல், தமிழர்களின் பண்பாடு சம்பந்தப்பட்ட தளத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை இந்த காணொலி ஏற்படுத்த போகுது. இந்த காணொலியை வந்து நீங்கள் முழுமையாக பார்க்கணும். இந்த ஒஷோக்போ அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த காட்டை நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு காடு, இந்த காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் ஒவ்வொன்றும் இந்த ஒஷோக்போ அப்படிங்கிற நகரத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களை குறிக்குதாங்க. அதாவது இந்த காட்டுக்குள்ளே வந்து யாராவது எந்த மரத்தையாவது வெட்டிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து எந்த மரம் யாருடைய குடும்பத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் வெட்டப்பட்ட அந்த மரம் யாருடைய குடும்பத்தை குறிக்குதோ அந்த குடும்பம் முழுமையாக வந்து வேறிருந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் நம்புகிறாங்க. அதனால் இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு புல் பூண்டையும் அந்த மக்கள் காயப்படுத்துறதில்ல, இங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் எதையும் துன்புறுத்துறதில்ல, இங்கே இருக்கக்கூடிய ஆற்றுல கூட வந்து பார்த்திங்கன்னா யாரும் மீன் பிடிக்கிறதில்ல. அந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒசுன் அப்படிங்கிற கடவுளாலையும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களாலையும் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட ஒரு காடுங்க. இந்த வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 600 ஆண்டுகளாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த காட்டோட கதை ஏறக்குறைய 600 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து தொடங்குதுங்க. ஒரு கிராமத்தில் கடுமையான பஞ்சம், எங்கே பார்த்தாலும் வந்து பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, எங்கேயுமே தண்ணி இல்லை. அப்படிங்கிறப்ப ஒலுட்டுமேயி அப்படிங்கிற ஒரு வேடன் இந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தண்ணியை கண்டுபிடிச்சாரு. அந்த தண்ணியை பார்த்து மகிழ்ந்து தங்களுடைய கிராமத்தில் இருந்த ஒட்டுமொத்த மக்களையும் இந்த காட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய மரங்களை எல்லாத்தையும் வந்து வெட்டியிருக்காங்க. இங்கே இருந்த யானைகளை எல்லாத்தையும் வேட்டையாடி இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க எல்லாரும் அப்படி வேட்டையாடும் போது அங்கே இருந்த அந்த யானைகளுடைய பிளிரல் சத்தம் இந்த ஒட்டுமொத்த காட்டையே அதிர வச்சிச்சான். அது மட்டும் இல்லைங்க, அவங்க வேட்டையாடி கொண்ட அந்த யானைகளுக்கு இருந்த அந்த குட்டி யானைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுங்க எல்லாம் கண்ணீர் வடிச்சிச்சான். இதையெல்லாம் பொறுக்க முடியாமல் ஆற்றுக்குள்ளே இருந்து ஒசுன் அப்படிங்கிற கடவுள் வெளியில் தோன்றியிருக்காங்க. ஒசுன் அப்படிங்கிறவங்க ஒரு மெர்மாயிடுங்க. அவங்க வந்து மீனும் மனித உருவமும் சேர்ந்த ஒரு மெர்மாயிடு. அவங்க வெளியில் வந்து கோபத்தில் அந்த மக்கள்கிட்ட கட்டளையிட்டிருக்காங்க, இங்கே நீங்கள் கொன்ன இந்த யானைகளுடைய குட்டி யானைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நீங்கள் தான் இனிமேல் வளர்க்கணும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதியை காட்டி இந்த பகுதிக்குள்ளே, இந்த எல்லைக்குள்ளே நீங்கள் எங்கேயுமே வேட்டையாடக்கூடாது, இந்த இருக்கக்கூடிய எந்த மரங்களையும் நீங்கள் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியை காட்டியிருக்குதுங்க. அந்த குறிப்பிட்ட பகுதி தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒசுன் குரூவ் அப்படிங்கிற இந்த காடு. இந்த காட்டுக்குள்ளே அந்த ஒசுனுக்கு இங்கே வந்து கோவில் கட்டிட்டாங்க. அப்படி கோவில் கட்டினதுக்கு அப்புறமா ஒவ்வொரு வருஷமும் அந்த ஒசுன் கடவுளுக்கு பலி கொடுக்கணுங்க. அதாவது பலி அப்படின்னா அந்த கடவுளுக்கு நரபலியில் தொடங்கி மனிதர்களை பலி கொடுக்கறதுல தொடங்கி
ஆடு மாடு கோழி வரைக்கும் எல்லாத்தையும் ஒவ்வொரு வருஷமும் பலி கொடுத்து விழா எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி விழா எடுக்க ஆரம்பித்து ஏறக்குறைய 600 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த விழா வந்து தொடருது. அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் மனித நரபலியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து மனித நரபலியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் சொல்கிறாங்க. ஆனாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் வேறு மாதிரியாக இருக்குது. ஆனாலும் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயிலுங்க. இந்த காணொளி வந்து நீங்கள் முழுமையாக பார்க்கணும். நைஜீரியர்களுடைய கலாச்சாரம் எந்த வகையில் நம்ம தமிழர்களுடைய கலாச்சாரத்தோடு ஒத்து போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல மிக முக்கியமான காணொலியாக அதற்கு பாகுதுங்க. நீங்கள் முழுமையாக அந்த காணொலியை பாருங்கள். இந்த கோயில் பாருங்க. This is why they first of all settled. Before the oracle now said they should move away from here. That this is not where they are going to be. இந்த கோயில் பாருங்க. அப்பா, இது பாருங்களேன் இந்த கோயிலை. So this is the first place they settled. 600 வருஷத்துக்கு முன்னாடி ஒலுட்டு மேயும் அவர் கூட்டிட்டு வந்த கிராம மக்களும் முதல்ல தங்கின இடம் இதுதானாங்க. அதை நினைவு கூறும் வகையில் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கோவில் எழுப்பியிருக்கிறாங்க. அதாவது பெரிய கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கோவில் இருக்குமில்ல, அந்த கோவில் தாங்க இது. இந்த கோயிலுக்குள்ளே பாருங்கள், இப்போ தான் சமீபத்தில் வந்து திருவிழா எடுத்து நிறைய சாக்ரிஃபைசஸ்லாம் பண்ணியிருக்காங்களாம். அதனால் இவங்களோட நம்பிக்கை வந்து என்னென்னா, நம்ம இதை வந்து வெளியிலேருந்து தான் பார்க்க முடியும். உள்ளே நம்ம போனோம்னா அது வந்து நம்மளை உள்ளே போகிறவங்க யாரும் உயிரோடு வர முடியாது, அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால் உள்ளே வந்து நம்ம போக முடியாதுங்க. இது வந்து அப்படியே வெளியிலேருந்தே தான் நம்ம கவர் பண்ண முடியும். ஏன்னா சமீபத்தில் தான் இப்போ வந்து பெரிய அளவில் இதுக்கு திருவிழா கொண்டாடி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்களாம். அதனால் உள்ளே போகக்கூடாதான். நீங்கள் எங்கள் வித்தியாசமாக பாருங்களேன், அங்கே ஒரு பாட்டில் தொங்குதா, அந்த பாட்டில் பார்த்தீங்களா, சாராய் பாட்டிலுங்க. நம்ம ஊர் கோயிலில் இந்த முனியப்பன் கோயில் அந்த மாதிரி சின்ன சின்ன கிராமத்து கோயில்களில் செய்யக்கூடிய அந்த பூஜை மாதிரி தான் எங்கேயும் செய்வாங்க, பெருசாக பலி கொடுத்து. இந்த தூண்கள் தாங்க ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. எவ்வளோ கலைநயத்தோட எவ்வளோ அழகாக அந்த தூண்களை செதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சுவர் ஓவியங்கள், இந்த சுவரில் இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங்ஸ் ஆகட்டும், அந்த ஓவியங்கள் ஆகட்டும், எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே நீங்கள் இதை சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மாதிரி சிலைகள் இருக்குது. ஏதோ குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரியான சிற்பம் அது. இந்த மக்கள் ஓய்வெடுக்கிறதுக்கான இடம் பாருங்கள். ஆற்று ஓரத்தில் இதை பாருங்களேன், அவ்வளோ ஒரு இயற்கையான இடத்துல எப்படிப்பட்ட ஒரு கோவில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இதை பாருங்கள். இந்த கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாமே எவ்வளோ இயற்கையான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குது பாருங்களேன். பாருங்கள், ஆறுங்க இது, ஒசுன் ரிவர். இது இந்த ஒசுன் ரிவருக்குள்ளே பாருங்கள் பெரிய ஆறுங்க இது. கிராம மக்கள் முதல்ல வந்து செட்டில் ஆன இடத்துல இருந்து அடுத்தடுத்த இடத்துக்கு நம்ம போனோம்னா அடுத்தடுத்த ஆச்சரியங்கள் நமக்கு காத்துட்ருக்குங்க. இந்த இடம் வந்து கட்டப்பட்டது வேணா ஒரு 600 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கலாம். ஆனால் இந்த நடைமுறைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறைங்க. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்களேன், நம்ம ஊரில் அங்கங்கே கல் வச்சு கல் வச்சு கும்பிடுவோம் பார்த்தீங்களா. My friend, what is this? I'm going to tell you this story. When we are coming back, it's another story entirely. Okay, okay.
It's a story that particularly about a particular woman called Susan Winger ஓகே. from Australia. The one I'm telling you about. ஸோ these stones in the memory of that woman. Yes, the memory ஓகே. of the woman. நம்ம ஊரில் அந்த நடுக்கல் வைப்போம் இல்லைங்களா, அதுதாங்க, அது வேற ஒன்றும் இல்லை. அந்த ஒரு பர்டிகுலர் உமனோட ஸ்டோரி அப்படிங்கிறாரு, அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஏதோ கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. This is where you call Ojubo Olomoyoyo, God of victimity, productivity. God of victimity, fertility. Yes, Fertility. productivity. For those who are looking for children, those who are barren, this is why they do come to ask for children, which he has been doing it for them. ஓகே. ஸோ இந்த கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இனப்பெருக்கத்திற்கான கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு குழந்தைகள் இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கடவுளை வந்து கும்பிட்டா எங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது இவங்களுடைய நம்பிக்கைங்க. இந்த சிலையை பாருங்க, இது வந்து காட் ஆஃப் ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இனப்பெருக்கத்திற்கான ஒரு கடவுள். இந்த கடவுள் வந்து பாருங்க, அதாவது இனப்பெருக்கத்திற்கான ஒரு கடவுள். நீங்க பாக்குறது தமிழ்நாடு இல்லைங்க, இந்தியா இல்லைங்க, ஆப்பிரிக்காவில், நைஜீரியாவில் இப்படி ஒரு சாமி இருக்குது. அதாவது இந்த சாமியை வந்து நம்ம கும்பிட்டோம்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும். குழந்தை இல்லாதவங்க வந்து இந்த சாமியை கும்பிட்டா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது இந்த மக்களுடைய நம்பிக்கை. பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆண்மை குறைபாடு ஏதாவது இருந்ததுன்னா இந்த கடவுளை வந்து கும்பிட்டா அவங்களுடைய ஆண்மை குறைபாடு நீங்கும் அப்படிங்கிறது இந்த மக்களுடைய பல்லாண்டு கால நம்பிக்கை. ஏறக்குறைய 600 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோயிலுங்க. நினைச்சு பாருங்க. அதாவது கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம் இதெல்லாம் இந்த இடத்துல தலை தூக்குவதற்கு முன்பு இந்த மக்கள் கிட்ட இருந்த ஒரு வழிபாட்டு முறை. நினைச்சு பாருங்க. அப்படியே நம்ம தமிழ்நாட்டை பார்க்குற மாதிரியே இல்லை. உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ள வந்து கும்பிட்ற கடவுள் மாதிரியே இல்லை. ஆனால் இதுதாங்க நிஜம். நீங்க பார்க்கறது நிஜம்தான். இது இருக்கிறது ஆப்பிரிக்காவில், நைஜீரியாவில் ஒசோக்போ அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை நம்ம தமிழர்களுடைய வழிபாட்டு முறையோட அப்படி ஒத்து போகுதுங்க. நீங்க பாருங்க, நீங்க பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்க. பாருங்க இந்த சிலையை பாருங்க, என்னங்க எப்படி இருக்குதுங்க. உண்மையாவே நம்ம தமிழர்களுடைய மத வழிபாட்டு முறையில அப்படியே ஒத்து போகக்கூடிய சடங்குகள் எல்லாமே எங்க நைஜீரியாவில் வந்து கடைபிடிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா குறிப்பா நம்ம பலி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, ஆடு மாடு பலி கொடுப்பது, மனித பலி கூட நடந்திருக்குது நம்ம முன்னோர்கள் காலத்துல. அந்த பலி கொடுக்கும் முறை கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னும் மக்கள் பின்பற்றிட்டு இருக்காங்க. ஆடு மாடுகள் மட்டுமல்ல, மனித பலி கூட வந்து இங்க இன்னும் ஒரு சில கிராமங்கள்ல நடந்துட்டு இருக்கு. இந்த சுவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஓவியங்கள் எல்லாத்தையும் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இங்க இது எல்லாமே டிபிக் பண்றது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, கௌரிஸ் ஆர் நத்திங் பட் கேஷ். அந்த காலகட்டத்தில் இது வந்து பாருங்க, அந்த மஸ்குரைன் தங்களுடைய மூதாதையர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த உருவம். அப்படியே ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இந்த காட் ஆஃப் ஃபெர்டிலிட்டியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இதுதாங்க அந்த காட் ஆஃப் ஃபெர்டிலிட்டியோட கோவில். நீங்கள் பின்புறமாக இருந்து பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், ஏதோ ஒரு அனிமலை வந்து வேட்டையாடுற மாதிரி. Is it a gun, my friend? Is he using a gun? Yes. I want to kill an animal. So by using a gun. Yes. Okay. நீங்க பார்க்கலாம், இது துப்பாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா ஏறக்குறைய அந்த 600 வருடம் அப்படிங்கிறது கரெக்டாக சரியாக மேட்ச் ஆகுதுங்க. அந்த காலகட்டத்தில் தான் வந்து துப்பாக்கிகள் ஏறக்குறைய மக்களுக்கு அறிமுகமான ஒரு காலகட்டம். நம்ம பாபர் காலகட்டத்தில் தான் வந்து முதல் பானிப்பட்டு போரில் தான் முதல்ல துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டதாக வரலாற்றில் படிச்சிருக்கோம். ஸோ ஏறக்குறைய அதே காலகட்டம் தான் அப்படின்னு சொல்லலாம். இது ஏறக்குறைய 600 வருடங்கள் அப்படின்னா, ஆமாங்க 600 வருடங்கள் அப்படின்னா ஏறக்குறைய 1500 1400 காலகட்டங்க. இந்த சிற்பங்கள் எல்லாத்தையும் பாருங்க, பா
எப்படி இருக்குதுங்க இங்கே பாருங்களேன். இது ஒரு வித்தியாசமான சிற்பம். நீங்கள் பார்க்கலாம் அந்த வால் பாருங்க, எது வரைக்கும் ஏறக்குறைய ஒரு இந்த வால் மட்டுமே ஒரு 10 கிலோமீட்டர் போகுங்க. That is issue. இது பாருங்க, இது ஒரு முக்கியமான கடவுளுங்க. இது வந்து இஷு அப்படிங்கிறாரு. இஷு இஷு The God of vengeance. the god of vengeance. இஷு ஈசா God of justice. எல்லாம் ஒரே மாதிரி சவுண்டா இருக்கு இல்லைங்க. இஷு ஈசா பாருங்களேன். the god of vengeance. இஷு. Yes, justice. For those people who have been humiliated and they believe they need a justice. Okay. You have offended me. I need a justice. And he does not cooperate with the evil. He goes straight and fights for the justice. He hates injustice. Okay. இவர் பாருங்க நீதிக்காக போராடக்கூடிய ஒரு கடவுளாங்க. People call devil in the Bible and Quran. Yes. No, it's different. Okay. The traditional line. Okay. It's totally different. Okay. It's a messenger of the God Almighty to fight for injustice and humiliation of human being. But in the Bible he was mentioned as devil. Yes. But no. But no. No, it's not. பாருங்க பைபிள்ல சொல்லக்கூடிய அந்த டெவில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுள்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாதாங்க. அதாவது தங்களுடைய மதங்களை வந்து தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இந்த மக்கள்கிட்ட இருந்த அந்த குலதெய்வ வழிபாடாகட்டும் இல்லை பிற வழிபாடுகளையும் அதை நசுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அதை வந்து டெவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறதா அவர் சொல்கிறாருங்க. அது ஏறக்குறைய அவர் சொல்கிறது ஏறக்குறைய உண்மைங்க. பட் இதில் எனக்கு என்ன வித்தியாசமாக தோணுதோ இது வந்து காட் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதிக்கான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பேர் வந்து ஈஷு ஈஷா, நம்ம அதை எப்படி வேணாலும் சொல்லலாம். இங்கே பாருங்களேன், இதுவும் ஏறக்குறைய லிங்கம் மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் இது வேறு மாதிரி. இங்கே பாருங்கள் சடங்குகள்லாம் ஏதோ செஞ்சுருக்காங்க. ஏதோ கலர் பொடியெல்லாம் தூவி ஏதோ சடங்குகள்லாம் செஞ்சுருக்காங்க. திரும்பவும் பாருங்கள் இந்த வால்ஸ் எல்லாம் பாருங்கள். திரும்பவும் இது வந்து அப்படியே நீளுதுங்க. இந்த வால்ஸ் எல்லாம் பாருங்கள், அப்படியே ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க இந்த வால்ஸ் எல்லாம். பாருங்களேன், இங்கே இருக்கக்கூடிய அந்த உருவங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. பாருங்க, இது என்ன தவளை மாதிரி இருக்குது. அந்த இயற்கை சார்ந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டிபிக்ட் பண்ணுற மாதிரியான சிலைகள், ஓவியங்களாக இந்த இடத்துல நிறைய கொட்டி கிடக்குதுங்க. பாருங்க, அது தவளை மாதிரி இருக்குது, இது ரேபிட் மாதிரி இருக்குது. பாருங்களேன், பாம்பு, மரங்கள் எல்லாத்தையும் டிபிக்ட் பண்ணுற மாதிரியான உருவங்கள் எல்லாமே கொட்டி கிடக்குதுங்க. These are the priestess. How working here? Priestess? Ekale, madam. Ekale. So this is the entrance to the I'm coming. town. இங்க இருக்கக்கூடிய இந்த மரத்தையும் பாருங்க, ஒரு பெரிய மரங்க. அல்பீசியா லெபக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மரத்தை. நம்ம ஊர்ல தூங்கு முஞ்சு மரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மரம் தாங்க அது. இங்கே இன்னொரு கேட் இருக்குங்க. இந்த கேட்டில் இருக்கக்கூடிய அந்த உருவங்கள் எல்லாத்தையும் பாருங்கள். இங்கே இது ஒரு இன்னொரு கேட்டு. இந்த கேட்டுக்குள்ளே அப்படியே நுழையலாம். அந்த சுற்றி வால் இருந்தது பார்த்தீங்களா, பாருங்கள். அந்த வாலுக்கு உள்ளே வந்து நம்ம நுழையிறோம். இதுதாங்க கோவில், முக்கியமான கோவில். This is the first palace that was being built by the first settlers 600 years ago. It was a palace? Yes, the first palace. Was built in which year? 600 years ago. 600 years ago. 600 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பேலஸ் அங்க. அது 600 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க சொல்லக்கூடிய அந்த பேலஸ். இங்க பாருங்களேன், இங்க பாருங்களேன், இந்த கோயிலை பாருங்களேன். There's a particular stool there. இந்த கோயிலை பாருங்க. This is where you call Ojubo Egbe.
God of age group. God of Age. Age. Yes, people that comes to heavens together. This is where they worship them. Like spiritual husband, spiritual wife. This is where it's been taken good care of. இந்த கோவிலை நீங்கள் பாருங்கள். இது ஏதோ நம்ம ஊரில் இந்த கல்லெல்லாம் வச்சு கும்பிடுவோம் பார்த்தீங்களா? நம்ம ஊரில் தோட்டங்கள்லேயும் குலதெய்வ வழிபாட்டுலேயும் நம்ம கும்பிடுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு கோவிலுங்க. அங்கே பாருங்கள், பானை வச்சு வழிபாடு பண்ணுறது. பாருங்கள், அந்த சாமிக்கு இது ஏதோ துணியெல்லாம் போட்டு அப்படியே அங்கே நம்ம குலதெய்வ வழிபாட்டை அப்படியே ஒத்துருக்குதுங்க. பாருங்களேன், ஏதோ ஒரு சிலை வச்சு கல்லால் செதுக்கி அங்கங்க நிறைய சிலைகள் இருக்கு பாருங்க. This is this is God of the twins. God of twins. பாருங்க, இரட்டை குழந்தைகளுக்கான கடவுளாம். This is where you do house for twins. And this is where they worship them. The God of twins. பாருங்க, இரட்டை குழந்தை வேணும்னா அந்த கடவுளை கும்பிடுவாங்க. There is one here at the back. இதுதாங்க அந்த பேலஸ். 600 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட அந்த பேலஸ். இது வந்து அவங்களுடைய உண்டியல். இதில் வந்து நம்ம பணம் போடணுமா, அவசியம் வந்து பணம் போடணுமா, அதனால் நம்ம போட்டுடலாம். இது வந்து பேலஸுங்க. நம்ம பேலஸ்குள்ளெல்லாம் போய் பார்க்கலாம். பாருங்களேன், அட 600 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பேலஸ் இப்படி தாங்க இருந்திருக்கும். That's the entrance to the palace. அட 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 இங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலை பாருங்களேன். அங்கே பாருங்கள், மரத்தடியில் நம்ம ஊரில் அப்படியே அந்த பிள்ளையார் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பாருங்களேன், அப்படியே மரத்தடியில் இருக்கக்கூடிய அந்த கோயில். அதுக்கும் அதே மாதிரி சிகப்பு துணியெல்லாம் வச்சு, தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், சிகப்பு துணியெல்லாம் வச்சு எப்படி கும்பிட்றாங்க பாருங்கள். That's God of smallpox. God of smallpox. இங்க பாருங்க. For when you made a promise, you do not fulfill the goddess promise. Those are part of what you use to fight the smallpox. Yes. Smallpox. Yes, smallpox. The disease. Chopono. Yes. Okay. சின்னம்மைக்கான கடவுளாங்க அது. சின்னம்மை வந்தா நம்ம மாரியம்மனை வழிபடுவோம் பார்த்தீங்களா? ஸ்மால் பாக்ஸ் வந்தா வேப்பல் அடிச்சு அந்த மாதிரிங்க. God of smallpox. அங்க பாருங்களேன். Can we visit inside the palace? No, you can't. We cannot visit inside. இங்க பாருங்க, இந்த பேலஸ்க்கு உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா பாருங்களேன், அந்த பேலஸ் உடைய அந்த என்ட்ரன்ஸே பாருங்களேன். அப்போ 600 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட அந்த பேலஸ் உடைய அந்த என்ட்ரன்ஸை பாருங்களேன். இங்க பாருங்களேன், அதோடைய என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய அன்ஃபார்ச்சுனேட்லி உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. உள்ளே போக முடியாதான். அதனால் நம்ம வெளியிலேருந்தே கவர் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், அந்த தூண்கள் எல்லாத்தையும் பாருங்கள், எப்படிப்பட்ட வேலைப்பாடுகள் கொண்ட அந்த தூண். அந்த தூண்களை பாருங்களேன். அப்பா, பயங்கர ஆர்டிஸ்டிக்காக இருக்குங்க. இந்த தூண்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே அசந்துருவீங்க. இங்கே பாருங்கள், ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பேலஸ் கட்டியிருக்காங்க. பாருங்களேன், அந்த தூணை பாருங்களேன், அந்த பேலஸுடைய தூண் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்குதுங்க. பாருங்கள், அந்த தூண் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து அந்த பேலஸுடைய தூண். இப்போ இந்த ஷீட்டெல்லாம் இப்போ போட்டிருக்காங்க. ஆனால் அந்த தூண்கள் எல்லாம் பாருங்கள், 600 வருஷத்துக்கு முன்னாடி செதுக்கின அந்த தூண்கள். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் பழைய காலத்து கன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து ஒரு பேலஸுங்க. செம்மையாக இருக்குல்ல? என்ன ஆச்சரியம்னா, எனக்கு இங்கே பாருங்கள், அந்த கோயிலை பார்க்கும்போது அப்படியேங்க
நம்ம ஊர் அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி தெய்வங்கள் கிராமங்களில் கும்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான அப்படியே இருக்குது. இங்கே பாருங்களேன். அதே மாதிரி அந்த இடத்துல இது வந்து ஸ்மால் பாக்ஸுக்கான கடவுளாம், இது வந்து காட் ஆஃப் ட்வின்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்படியேங்க நம்ம ஊர் மாதிரியே இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இந்த பேலஸ் நம்ம அப்படியே சுற்றி பார்க்கலாம். பேலஸை வந்து நம்ம அப்படியே சுற்றி பார்க்கலாங்க. பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு பேலஸாக அந்த இடத்துல வந்து இங்கே இந்த நாட்டுடைய ஓபானா கிங்கு அவரால் கட்டப்பட்ட பேலஸாக அது. இந்த காலகட்டத்தில் உள்ளுக்குள்ளே நிறைய ஓவியங்கள் இருக்குது. பாருங்களேன், உள்ளுக்குள்ளே நிறைய ஓவியங்கள் இருக்குதுங்க. என்னென்னமோ இருக்குதுங்க உள்ளுக்குள்ளே. இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள், உண்மையாகவே ஸ்டன்னிங்காக இருக்குதுங்க. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அந்த பாருங்களேன், பெரிய பெரிய அந்த கற்கள் அந்த மாதிரியெல்லாம், செங்கல் அந்த மாதிரியான கட்டுமானங்கள்லாம் எதுவும் கிடையாது. சாதாரண கூரை வீடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த தூண்களை பாருங்கள், எல்லாமே மரத்தால் செய்யப்பட்ட அந்த தூண்கள் அவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக இருக்குது. 600 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பேலஸுங்க அது. இதில் இன்னொரு ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த சாமி சிலையை பாருங்களேன். இதை வந்து காட் ஆஃப் ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிறாங்க. சின்னம்மை, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த மாரியம்மன், சின்னம்மை வந்துச்சுன்னா வேப்பல் அடித்து நம்ம மாரியம்மன் காளியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கும்பிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் இங்கே இருந்துருக்குது. இதை வந்து காட் ஆஃப் ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அந்த சிகப்பு துணி கட்டி அதுக்கு வழிபாடுகள் எல்லாமே இங்கே நடக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. நம்ம தமிழ்நாடு இல்லைங்க, இது வந்து தமிழ்நாடு இல்லைங்க, ஆப்பிரிக்கா நைஜீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறை உண்மையாகவே ஸ்டன்னிங்காக இருக்குதுங்க. நிஜமாகவே ஸ்டன்னிங்காக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த பேலஸை பாருங்கள், இங்கே சுற்றி பாருங்கள், பேலஸை சுற்றி பாருங்கள். ஸோ இது வந்து சமீபத்தில் கட்டப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சருங்க அது. ஏன்னா மக்கள் வந்து இப்போ இங்கே திருவிழா நடக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் கோலாகலமாக நடக்கும் இந்த இடத்துல திருவிழா. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காதாங்க. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடக்கும், நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது, அவ்வளோ பெரிய திருவிழாவாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டபம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். ஓகே, இங்கே பாருங்களேன், ஏதோ பானைகள்லாம் வச்சு குட்டி குட்டியாக அங்கே பானைகள்லாம் வச்சு நீங்கள் பார்க்கலாம். ஓகே 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 பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஷூ எல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் போகணுமா? But you are wearing your shoe, my friend. Is it okay? I'm an Ifa priest. Okay. இங்கே பாருங்கள், அங்கே ஏதோ வழிபாடு நடக்குது, கவர் பண்ண வேணாங்கிறாங்க. அதை வந்து கவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஷூவெல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் போகணுமா இங்கேருந்து. ஏதோ வழிபாடு நடக்குது பாருங்கள், ஏதோ ஒரு சிலையெல்லாம் வச்சு. ஆனால் நம்ம அங்கே போகவே கூடாதுங்கிறாங்க. ஆனாலும் நம்ம போய் பார்ப்போம் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஷூவெல்லாம் கழட்டிட்டு. ஏதோ ஒரு ரிச்சுவல் நடக்குது பாருங்கள். அதை கவர் பண்ணுறது அவங்களுடைய மரபுக்கு எதிரானதான், அவங்கள கவர் பண்ணக்கூடாதான். ஏதோ வழிபாடு நடக்குது. இந்த அம்மாவுக்கு பேய் பிடிச்சி ஆடுது. இந்த கோழியை
இந்த கோழியோட கழுத்தை திருக இந்த அம்மாவுடைய பேய் பிடிச்சி ஆடுது பாருங்க. இங்க பாருங்களேன், இன்னொருத்தங்களுக்கு வந்துருச்சு, இன்னொருத்தங்களுக்கு பேய் வந்துருச்சுங்க. பாருங்க, இன்னொரு அம்மாவுக்கு பேய் வந்துருச்சு பாருங்களேன்.